கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கொட்டாவி நல்லதா கெட்டதாலாம் கிடையாது, அது கொட்டாவி. கெட்டாவி கிடையாது, கொட்டாவி. சில பேர் கெட்டாவின்னு கூட சொல்லுங்கிறாங்க. அதை பேய் வந்துச்சுன்னா, ஜின்னு வந்து உள்ளே இருந்துச்சுன்னா கொட்டாவி வரும். ஆக்சிஜன் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுனாலும் காற்று வெளியே போகும். லங்ஸில் ஆக்சிஜனோட ரத்தத்தில் ஆக்சிஜன் பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னா, கொட்டாவி வர்றது எது இல்லைன்னா தூங்க விடுறதுக்கு தான். தூக்கத்துக்கு முன்னாடி தான் அது வரும். ஏன்னா மனம் வந்து ஓய்வு எடுக்கணும், மூளையை வந்து செயல்களை வந்து ஆஃப் பண்ணணும். அப்போது சொல்லுது, டேய் ரொம்ப நேரமாக பேசின்னு போய் சுற்றினு வேலை செஞ்சுங்கிற, கொஞ்சம் விட்றா. என்ன யார் உள்ள மூளை சொல்லும், கொஞ்சம் விட்றா, ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு தம்பி. இன்ஃபர்மேஷன் மரியாதையை போய் தலைக்கணி போட்டு பார்த்துக்கணும். சொல்ல முடியாது. நீங்கள் தலையணை போட்டு போடும்போது தான் பேசவே ஆரம்பிச்சிருப்பீங்க. சில பேர் வாழ்க்கை எங்கட ஆரம்பிக்குதுன்னா தலைக்கணில் தான். நாளெல்லாம் வேறு மாதிரி ஆகிட்டு அங்கே போய் தான் ஆகுதுன்னு நிற்பான். இல்லை அங்கே போய் தான் என்ன பண்ணுவான், எல்லாரும் ஏமாத்தின்னு சிச்சுன்னு நிற்பான். நான் அதை சொல்ல, கொட்டாவி வந்தால் தூங்கணும்னு சொல்லுது, ஓய்வு எடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் சிங்கம் விலங்குகளுக்கெல்லாம் கொட்டாவி வந்தால் வீரியமாகுது, சண்டைக்கு போகுது, இல்லை வேட்டையாட போகுது. அதனால ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாமல் ஆராய்ச்சி பண்ணுகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே கொட்டாவி வர்றதுக்கு காரணம் உடம்புக்குள்ள காற்று ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு, பிராணவாயு குறைஞ்சிச்சு. அதை கூட்டணுன்னா நிறைய சுவாசம் பண்ணணும். கொட்டாவி வந்தால் நீங்கள் அந்த 3வது பயிற்சியை செஞ்சீங்கன்னா கொட்டாவி போயிடும். திரும்பவும் நீங்கள் வீரியமாக வேலை செய்யலாம், இல்லை தூங்கலாம். தூக்கத்தை விட ஒரு விசேஷமான மருந்து இல்லவே இல்லை. ஸோ கொட்டாவி உங்களை தூங்க சொல்லுது, இல்லை காற்று நல்லா சுவாசிக்க சொல்லுது, ரெண்டில் ஒன்று தான். ஸோ கொட்டாவி நல்லது கெட்டதுன்னா இன்ஃபர்மேஷன், அது உடம்பு சொல்லுது. தும்பல் இன்ஃபர்மேஷன், உள்ள லங்ஸில் அழுக்கு சேர்ந்துச்சு, நிறைய ஆயிடுச்சு, ஈரமெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னா ஒரு தும்பல் தும்பி செம்ம அப்படி தெரிக்கும் காற்று. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் தும்பலில். அந்த மாதிரி கொட்டாவி உடம்புல ஆக்சிஜன் குறைஞ்சிச்சுன்னு இன்ஃபர்மேஷன் அதுவே பண்ணுது. நீங்கள் உஷாராகி உடனே போய் தூங்கணும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.